ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். வெல்கம் பேக் டு நியத் நோஷன். ஆதி காலத்தில் மனிதர்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் செயல்களையும் சுயமாக செஞ்சு பயன்படுத்தியிருந்தாங்க. காலப்போக்கில் நாகரிகமும் அறிவியலும் வளர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பொருட்களையும் செயல்களையும் செய்ய தனிப்பட்ட வல்லுநர்கள் அறிவியலாளர்கள் உருவானாங்க. அவங்க உருவாக்கின பொருட்களும் செயல்களும் தரமாக இருந்ததால் மக்களிடம் வரவேற்பு பெற்றது. இதை நாம் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம். தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்கள் உருவானாங்க. அதன் பிறகு தொழிற்சாலைகள் உருவாச்சு. அதன் பிறகு ஒவ்வொரு பொருட்களையும் உருவாக்க தனிப்பட்ட மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது உருவாச்சு. 1920 நார்த் அமெரிக்காவில் இருக்கிற டிஐஒய் டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்ற மேகசின் நகரப்புறங்களையும் கிராமங்கள்லையும் இருக்கிற மக்களுக்கு சில வழிமுறைகளையும் தொழில்நுட்பத்தையும் கற்றுக் கொடுத்தது. அது மூலமாக வீடை அலங்கரிக்கவும் வீடை மாடிஃபை பண்ணவும் தங்களுக்கு தேவையான பொருட்களை தாங்களே செய்கிறதுக்கும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அது மூலமாக அவங்க கற்றுக்கிட்டாங்க. 1950 அந்த மாதிரி செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கும் வந்துச்சு. இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா டிஐஒய் மெத்தடில் செஞ்ச பொருட்கள் நிறைய விற்பனைக்கு வருது. சின்ன கிளிப்பில் இருந்து பெரிய எலக்ட்ரானிக் ஐட்டம் வரைக்கும் டிஐஒய் மெத்தடில் செய்யப்படுது. இதுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு தேவையான பொருட்களை கஸ்டமைஸாக செஞ்சு தர்றது தான் பெனிஃபிட்டு. இதுக்கு பெரிய தொழிற்சாலை தேவை கிடையாது, பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை கிடையாது, நிறைய ஆட்கள் தேவையில்லை. குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வீட்டில் இருந்த பெண்களும் வேலை இல்லாத ஆண்களும் செய்யலாம். அந்த மாதிரி டிஐஒய் மெத்தடில் நிறைய பொருட்களை நாங்களே செஞ்சு அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க.